ஹாய்ஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்துல் கலாம் வரலாற்ற கதையா எடுத்து நடிக்கும் நடிகர் தனுஷ். அப்துல் கலாமாக நடிக்க தனுஷ் தகுதியான ஆளா? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. நான் உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டாக எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அப்துல் கலாம் படத்துல நடிக்க போறதாட்டு யார் வந்து தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் தனுஷ் அவருடைய இன்ஸ்டா பேஜ்ல வந்து ஒரு போஸ்ட் வெளியிட்டிருந்தாரு. இந்த படத்துல நான் நடிக்க போறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த போஸ்டர் வெளியிட்டது மட்டும் இல்லாம, பக்கத்துலயும் ஒரு சின்ன குட்டி லைன் வந்து எழுதியிருந்தாரு. அதுல என்ன எழுதியிருக்காரு, அத நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். உங்களுக்கே புரியும். அத பார்த்துடுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "நான் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டவனாகவும், ஆழ்ந்த பணியுடன் இருப்பதாகவும் உணர்கிறேன். இவ்வளவு ஊக்கமளிக்கும் மற்றும் பெருந்தன்மையான தலைவரின் வாழ்க்கையை சித்தரிக்கும் பாக்கியம் பெற்றதற்காக நம்முடைய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை" அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. சரி, இப்போ தனுஷ் இந்த படத்துல நடிக்கிறதுக்கு, அதாவது அப்துல் கலாம் வேடத்துல நடிக்கிறதுக்கு வந்து தகுதியான ஆளா அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன பொறுத்த வரைக்கும் நான் இல்லைன்னு தான் சொல்வேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்குமே தனுஷ வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவா தான் பார்த்துருக்கோம். திடீர்னு இந்த அப்துல் கலாம் வரலாற வந்து நான் எடுத்து நடிக்க போறேன்னு சொல்லும்போது, எந்த அளவுக்கு இருக்கும்னு எனக்கு தெரியாது. இப்போ அப்துல் கலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஃபுல் ஸ்டோரியே ஃபுல்லா வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அறிவியல் பூர்வமாக தான் இருக்கும். இது வந்து நம்ம தனுஷ் வந்து எடுத்து நடிக்கும்போது எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அறிவியல் சம்மந்தமா தான் எடுத்து நடிக்கிறது மாதிரி இருக்கும். ஒருவேளை அது மாடுலேஷன் பண்ணாலுமே நல்லா இருக்காது. பட் இது எந்த அளவுக்கு அவரு வந்து ஒர்த்தாட்டு குடுக்க போறாங்கன்னு நமக்கு தெரியல. இப்ப அப்துல் கலாமுடைய வாழ்க்கை வரலாறு அப்படி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்துல் கலாம் வந்து 1931ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதி ராமேஸ்வரத்துல பொறந்தாரு. சரியா? இவங்களுடைய இவங்க வந்து ஒரு முஸ்லீம் ஃபேமிலி தான். அவங்க அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப். அவங்க அப்பா சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்துருவாங்க. சிம்பிளா ஒரு எந்த ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி. ஒரு சாப்பிடுறதுக்கு உணவு கூட வாங்க முடியாத அளவுக்கு வந்து அந்த அளவு கஷ்டப்பட்ட ஃபேமிலி. அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னா, அப்துல் கலாம வந்து ஓரளவுக்கு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வளர்த்துட்டாங்க. அப்துல் கலாம் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கும் போவாரு. அதே சமயம் எல்லா வீடுகளுக்கும் சைக்கிள்ல பேப்பர் போடுவாரு. சரி, அந்த மாதிரி ஒரு வேலைய பார்த்துட்டு, அதுல வர சம்பளத்த என்ன பண்ணுவாருன்னா, அவங்க அம்மா கையில கொண்டு குடுத்து, அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அத வச்சு தான் அவங்களுடைய ஃபேமிலிய ரன் பண்றது. இந்த மாதிரி இருக்கும். சரியா? ஆனாலும் அப்துல் கலாம் வந்து இந்த வேலையுமே எடுத்துக்கிட்டும், அது மட்டும் இல்லாம ஸ்கூலுக்கும் போய்க்கிட்டும், நம்ம நல்லா படிக்கணும், நம்ம லைஃப் நம்மளுடைய கனவ வந்து நிறைவேத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவரு என்ன பண்றாருன்னா, அவருடைய கனவு ஃபுல்லா ஆராய்ச்சி அந்த மாதிரி தான். சரியா? அறிவியல் பூர்வமா தான் இருந்துச்சு. அதே மாதிரி அவர் வந்து ஸ்கூல் படிப்பு, பள்ளி படிப்புலருந்து கல்லூரி படிப்பு வரைக்கும் வராரு. சரியா? என்னலாம் படிச்சிருக்காரு அப்துல் கலாம் அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம். அதாவது ராமேஸ்வரத்துல சரியா? ஸ்வாட்ஸ் மேல்நிலை பள்ளிக்கு வந்து போனாரு. அடுத்ததுக்கு அப்புறம் வந்து திருச்சியில உள்ள ஜெயின் ஜோசப் கல்லூரியில வந்து இயற்பியல் வந்து பயின்றார். சரியா? 1954ல சரியா? மதுரை வித்யாலய கல்லூரியில விண்வெளி பொறியியல் பட்டம் வந்து அவர் படிச்சாரு. சரியா? இந்த மாதிரி ஃபுல்லா அவரு இந்த சயின்ஸ் சம்மந்தமா தான் படிச்சிருந்தாரு. முதல் பயணத்த அவரு தொடங்குறாரு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1958ல DRDOல வந்து சேராரு. அ அதாவது உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஃபுல்லா ராணுவ சம்மந்தமா, இந்திய ராணுவ சம்மந்தமா பொருட்கள வந்து உருவாக்குறது. பார்ட்ஸ் எல்லாம் உருவாக்கும்ல, அந்த மாதிரி அங்க வந்து சேராரு. பட் அவருக்கு வந்து இது வந்து அவருக்கு பொருத்தமான வேலை இல்லாட்டாலுமே, அவரு வந்து சரி புடிச்சு செய்றாரு. ஆனாலுமே அது கைவிடல. அவருக்கு என்ன பிடிக்குமோ அத வந்து தேடிட்டே தான் இருந்தாரு. அதே சமயம் 1969ல அவர் நெனச்சது மாதிரி ISROல வந்து சேர்றாரு. சரியா? அங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SLV 13 திட்டத்துல வந்து அவரு பணியாற்றிட்டு வந்தாரு. சரியா? அதுக்கு பிறகு 1980ல வந்து என்ன பண்றாருன்னா, ரோஜினி செயற்கைக்கோள வந்து வெற்றிகரமா விண்வெளிக்கு செலுத்தினாரு. சரியா? அந்த டைம்ல இந்தியாலயே முதல் செயற்கைக்கோள் ஏவுதல் வந்து அவரு தான் பண்ணாரு. பண்ணது வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிகரமா அ
வெற்றிகரமா முடிஞ்சுச்சு சரியா. அதுக்கப்புறம் அவரு என்ன பண்ணாரு, நெறைய பண்ணியிருக்காரு சரியா. அந்த டைம்ல அ அக்னி, பிருத்வி, நாக், ஆகாஷ், திரிசூல் போன்ற ஏவுகணை வந்து உருவாக்கி, இந்தியாவ பாதுகாப்பு திறன வந்து உயர்த்தியிருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்துல் கலாமுக்கு வந்து மிசை மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டமும் குடுத்துருக்காங்க சரியா. சரி அடுத்ததாட்டு அப்துல் கலாம் இந்த மாதிரி தான் பண்ணாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் மேலும் மேலும் நெறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாரு. அதாவது அவர் ஒரு ஆசிரியர் கூட. நெறைய ஸ்கூல்கள்லாம் போய் நெறைய எடுத்து சொல்றது, இந்த மாதிரி பண்ணணும். அவருடைய ஃபேமிலி லைஃப்ப பத்தி நெறைய விஷயங்கள் சொல்றது. கனவு காணணும். கனவு காண்டா தான் அத வந்து நம்மளால பண்ண முடியும். லட்சியத்த அடைய முடியும். அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு சரியா. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்துல் கலாம ஓட் போட்டு கிட்டத்தட்ட 2002ல வந்து இந்தியாவின் 11வது குடியரசு தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதுக்கு பிறகு அவரு என்னலாம் பண்ணாரு? மக்களுக்கு நெறைய ஹெல்ப் பண்ணாரு. இறங்கி ஒவ்வொரு கிராமங்கள்லயும் போய் என்னென்ன தேவையோ, தான் கஷ்டப்பட்டத வந்து அவருக்கு அது யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் பண்ணாரு. ஸ்கூல், காலேஜ் எதுவுமே விட்டு வைக்கல. எல்லா இடங்களுக்கும் போய் எல்லாமே பண்ணாரு. சரியா? அவருக்கு ஒரு லட்சியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2020க்குள்ள சரியா, இந்தியா வந்து ஒரு வளர்ந்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வல்லரசு நாடா வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எண்ணம். அந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நீண்ட நாள் கனவு. சரி இப்படி இருக்க சூழ்நிலையில அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் 2015 சரியா? ஜூலை 27 அப்ப என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேகலாவியல் அப்படின்னு உள்ள ஒரு அங்க உள்ள மாணவர்களுக்கு உரையாற்றுறாரு. நெறைய விஷயங்கள் சொல்லிக் குடுக்குறாங்க. நெறைய டீட்டெயில்ஸ் இதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு உரையாற்றிட்டு இருக்காரு. அப்படி இருக்க சூழ்நிலை, திடீர்னு அவருக்கு வந்து நெஞ்சு வலி வருது. நெஞ்சு வலி வந்தாச்சு. அவரு அப்படி மயங்கி விழுறாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது, அவங்களுக்கு அட்டாக்ல இறந்துட்டாரு அப்படின்னு வந்து தகவல் சொல்றாங்க. கடைசி டைம் கூட அவங்க மாணவர் கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இறந்திருக்காரு. இவரு இறந்தது வந்து அந்த டைம்ல மக்கள் மனசுல அந்த அளவுக்கு பெரும் கஷ்டம் தான் ஏற்பட்டுச்சு. ஏன்னா, அப்படியே உலுக்கிடுச்சு. ஏன்னா, அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்காரு. வந்து நெறைய மாணவர்களுக்கு மோட்டிவேஷன் குடுத்துருக்காரு. இந்த மாதிரி 11வது குடியரசுத் தலைவரா இருக்காரு. இப்படி எல்லாமே பார்த்துட்டு மக்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சிருந்தாங்க. இதுதான் நம்ம அப்துல் கலாமோட வரலாறு. இப்படிப்பட்ட ஒரு தலைவரோட வாழ்க்கை வரலாற்று கதைய எடுத்து தனுஷ் வந்து நடிக்கிறேன்னு சொல்றாங்க. இவருடைய வேடம் வந்து தனுஷுக்கு செட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் சுத்தமா செட் ஆகாதுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ இதுவரைக்குமே நம்ம ஒரு முழுக்க முழுக்க ஆக்ஷன் ஹீரோவா தான் பார்த்துருக்கோம். திடீர்னு ஒரு அ தலைவரோட கேரக்டர் எடுத்து நான் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது, எந்த அளவுக்கு சாத்தியம்? அதுக்காக தனுஷ் வந்து ஒரு நல்ல நடிகர் இல்லன்னு கிடையாதுங்க. தனுஷோட ஸ்டைல், கேரக்டர் வேற. அப்துல் கலாம் ஸ்டைல் வேற. அத எடுத்து பண்ணும்போது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோ பார்க்குற நீங்க தனுஷ் அப்துல் கலாம் வேடத்துல நடிச்சா எப்படி இருக்கும்? நீங்க எந்த மாதிரி பார்ப்பீங்க? இத உங்களுடைய கருத்த கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திக்கிறேன்.